கேம் அவனும் பண்ணுவான். எனக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? பாரு எனக்கு சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா கோச்சாடா என்னடா சுரேஷே தாடா யாழு எனக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? பாரு கண்டுபிடிது எனக்கு ஆளே இல்லடா. கண்டுபிடிது எனக்கு ஆளே இல்லடா. கண்டுபிடி ஆள் இல்லையா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பாயல ஈத்திர பாயல 30 செகண்ட்ல உன் மொத்த கேரக்டரும் தப்பா காமிச்சு போதும் நிசா. ஐயோ போதும் நிசா போதும். ஒரு டேகை குத்தி ஓரமா நிக்க வச்சிருவாங்க. புரியுதா? புரியுது. ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. என்ன பாக்குற? சாட்சிக்கு நிறைய வீடியோ மாட்டிடுச்சு என்கிட்ட. இப்போ இருக்கிற ஒன்று என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா. பிராட் மைண்ட். வீட்டுக்கு வா, அடி இருக்குது. இங்க வா, வெளியே வா. மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்கிறவியா? ஒருத்தவங்கள பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே அப்படின்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு. உடனே புறம்போக்கு ஃபேமிலிலாம் இருக்கு பாரு. நீங்க நம்ம வின் பண்றதுக்காகலாம் இவங்க வரல, அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கு. சூப்பர் பரவாயில்ல. அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு ஒரு இடம் செய்யுங்க. திவ்யா லூப் I love you. Now you set my soul on fire. ஹலோ ஜலி டாக்ஸ் மக்களே, நேற்று எபிசோட பார்க்கும்போது நிறைய பேர்த்தோட குடும்பம் வந்துச்சு. ஆனா வினுத்தோட ஒய்ஃப் வந்தாங்க பாருங்க, அவங்க தான் வந்து நேற்று எபிசோட்ல ஃபயரா பேசினாங்க, அதுவும் ஓப்பனா. அது மட்டும் இல்லாம வினோத்தோட ஒய்ஃப் வெளியே போனதுக்கப்புறம் வினோத் என்னெல்லாம் பண்ணியிருந்தான்னு கிளிப்போட உங்களுக்கு காட்டட்டா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க. சரி, ஓகே. நேற்று என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம வினோத்தோட ஒய்ஃப் என்னெல்லாம் சொன்னா எல்லாத்தையுமே நம்ம வரிசையா உண்மையை நான் பாத்துருவோமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து இங்கே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கனி. அப்போ பக்கத்துல வந்து திவ்யா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிட்ட அப்படியே வந்து பக்கத்துல நடந்து வந்துட்டு இருந்தாரு அமித். அதை பார்த்த கனி வந்து என்ன அமித் இங்க அப்படிங்கிறதுக்கு சும்மாங்க இங்கிட்ட வாக்குல வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீங்க எப்பவுமே வந்து பார்வோட தானே இருப்பீங்க அப்படின்னு பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டாங்க. இதை பார்த்த திவ்யா வந்து சிரிக்க ஆரம்பிச்சா. இதுக்கு வந்து அமித் என்ன தடவை நினைச்சிருப்பான், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. அப்படியே வந்து அவங்கள ரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கனி வந்து பாத்திரம் வளைக்கிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க இந்த சட்டியை கழுவவே இல்லை, இது யாரு கழுவணும்? பாரு அப்படின்னு வினோத் சொல்றான். சொன்ன உடனே பாருக்கு சப்போர்ட்டா வந்து அமித் வந்து அது வந்து கோச்சி வாட அடிக்கீங்க, அதனால கிளீன் பண்ண முட்டாங்க அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வரான். என்னடா நடக்குதுங்க? ஒன்னு அடிச்சா அவளுக்கு வலிக்குது, அவன் அடிச்சா உனக்கு வலிக்குது. அப்ப நான் என்ன? அமித் சொன்ன உடனே வந்து வினோத் வந்து அப்போ கக்கூஸ் போனாலும் நாரும், அப்போ கக்கூஸ் போகாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு கலாய்க்கிறானா. இதுக்கப்புறம் வந்து அமித் வந்து இல்லங்க நான்லாம் வந்து கரெக்டா கழுவிடுவேன், நான் வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் எதையும் பார்க்க மாட்டேன், கழுவுனது ஒரு பாத்திரம் தானே கழுவிடுவேன் அப்படின்னு சொல்லி கனி வந்து கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அமித் வந்து எங்க இப்படி கலாய்க்காதீங்க, அது முக்கியமா அந்த பார்வை வச்சு நீங்க சேர்த்து வச்சு பேசுறது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியே அமித் சாரி அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னிச்சிருங்க, நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன், வெரி சாரி. இதுக்கப்புறம் காலங்காத்தால பார்த்தா அமித் திரும்பி வந்து பார்வோட உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கனி வந்து சாண்ட்ராட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஜென்ரலா தான் பேசினேன், அதை வந்து கோபப்படுத்தி இப்படிலாம் பேசாதீங்கன்னு என்கிட்ட மூஞ்சி விட்டுறாங்க, இதை போய் நான் நேரில் கேட்க போறேன் அப்படின்னு நேரில் போய் கேட்கும்போது, பார்வை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன் தவிர மற்றபடி நீங்க என்ன கலாய்க்கிறதுலாம் அந்த மேட்டரே கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில் சாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கோவத்தோட கனி இருந்தான். உனக்கு ரொம்ப கோபம் வருதே? கோபம் வந்தா சோ இங்க பேசிட்டு இருந்த அமித் வந்து சரி நார்மலா வந்து இருப்பான்னு பார்த்தா திரும்பியும் வந்து பாருக்கிட்டே திரும்பியும் போறான். அங்க போயிட்டு உட்காந்து கனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இதுக்கப்புறம் பேசிட்டே இருந்தபோது அந்த கடித மேட்ரு வந்துச்சு, இந்த மொட்டை கடித மேட்ரு வந்துச்சு. அது யார் எழுதுன்னு கேட்டதுக்கு எஃப்ஜே அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த மாதிரி மேட்ரை வந்து இழுத்தது, அதாவது பெரிய மேட்ரை மாத்தினதே பாரு தான். ஆனா இங்க வந்து எப்படி பேசுது பாத்தீங்களா? அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி,
பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து கனியோட குடும்பத்துல வந்து உள்ள வந்தாங்க. அப்போ அவங்க 2 பொண்ணுங்களை பார்த்தோன்னே பிக் பாஸ் வந்து உள்ள விட்டுருவாங்களா? இல்ல, நீங்க அழுகணும், உள்ள போயிட்டு கேம் விளாண்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து அழ விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டே வந்து பெட்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஷோரூம்ல இருந்து அவங்க தங்கச்சியான விஜய் வந்து உள்ள வராங்க. பிரசாத், what a surprise. இதுக்கப்புறம் வந்து 7 வருஷம் ஆச்சுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த விஜயலட்சுமி வந்து. ஸோ பிக் பாஸும் அவங்களும் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜயலட்சுமி வந்து கனியை தனியா கூட்டு வந்து, நீ நல்லா தான் பண்ற, பட் இருந்தாலும் உன்னோட ஃபேஸ் வந்து ஒன்னா சொல்ல வரல. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ உள்ள இருந்து வெளியே வா, அந்த அன்பு கங்கல இருந்து வெளியே வா அப்படின்னு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே ஓகே தான், அதாவது கனிக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கீங்க. பட் நீங்களும் சீசன் 2ல இருந்திருக்கீங்க. பட் நீங்க பேசுனது முதற்கொண்டு இங்க ஒன்னா சொல்ல ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏய், அவனை போக சொல்லுங்க. இதுக்கப்புறம் வந்து கனியும் திவ்யாவும் ஏதோ வந்து மீன் குழம்பும் ரசமும் ஏதோ வச்சு கொடுத்துருக்காங்க போலக்கு. பிக் பாஸ் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு திவ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே திவ்யா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இவர் உண்மையிலே சாப்பிடுவாரா இல்லை சும்மா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டோடனே விக்ரம் வந்து, ஆமா, இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாலும் குத்தம், தேங்க்ஸ் சொல்லாமல் இருந்தாலும் குத்தம், நல்லா இருக்குன்னு சொன்னா அணுவீங்க, அதை கொண்டு ஆராயக்கூடாது இப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து, இது நல்லா இருக்க, நீ லூப்ல போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே லூப்ல போயிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து லூப்ல போனதை பார்த்த பாரு வந்து, இதான்டா சான்ஸ், இவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு தலையில தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து குசுமுக்காரர்ல அவர் என்ன செஞ்சாருன்னா பாருவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு விக்ரம அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. மாமனே, எங்க 2 பேருக்குள்ள பத்த வச்சுட்டு நாங்க அடிச்சிட்டு சாவணும், நீ கையை தூக்கிட்டு ஓடி கத்துவ, நான் பார்த்து சும்மா இருக்கணும்டா. சோ விக்ரம் சும்மாவா இருப்பாரு? அந்த பாட்டில் இருக்க தண்ணி அப்படியே திறந்து தலையில ஊத்திட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க பார்வை. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்ரம் மேல ஊத்தலான்னு ட்ரை பண்ணும்போது கமருதீன் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டான். தடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்வை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒளிச்சுன்னு அந்த தண்ணி எடுத்து ஊத்துனா பாருங்களேன். இதுக்கப்புறம் வந்து பழைய விக்ரமா இருந்தா நினைச்சுங்களேன், தண்ணி ஊத்தின வேகத்துக்கு பார்வை பலார்னு அடைஞ்சிருக்க மாட்டான். பட் இப்போ வர்றதெல்லாம் பார்க்கும்போது பாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று லிங்க்ல ஓடிட்டு இருக்கு போலக்கு. ஸோ 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குல்ல, தப்போ ரைட்டோ, கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி சான்ஸா நினைச்சுக்கிறேன், எனக்கு அவ வேணும். இதுக்கப்புறம் வந்து சபரியோட வீட்டுல இருந்து வந்தாங்க. அதாவது அவங்க அக்கா, குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்க அம்மா. ஸோ நேரடியாக பார்க்க விட மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்களேன். அந்த டாஸ்க் எப்படி ஆடுறான்னு மட்டும் பாருங்களேன் சபரி. ஓ, குரலி வித்தையா? இதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மாவை கட்டுப்பிடிச்சி உள்ள போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா வந்து கமருதீனை கட்டுப்பிடிச்சி, உனக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, நான் உனக்கு அம்மாவா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு பாராட்டுறாங்க. இதை பார்த்த சபரி வந்து, ஆமாம்மா அவனுக்கு இன்னும் பொண்ணு தேட வேண்டியிருக்கு, அதையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம்மா பாத்துறோம் அப்படின்னு சொன்னதுக்கு சபரி வந்து, ஆமா நல்ல பொண்ணை பாருங்க வாயாடி இல்லாம அப்படின்னு கலாய்க்கிறாரு. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான். இதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீ நல்லா இருக்கிற, நல்லா பண்ணு, அப்புறம் கேள்வி கேளு, அப்புறம் வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு, ஒழுங்கா பிரசன்டபிளா இரு, நீ ஹீரோ மெட்டீரியல், ஸோ ஹீரோ மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஆள் மட்டும் தான் வேற, எல்லாரோட அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. எங்க அம்மா கூட இப்படிதான் எப்பவுமே உன்னால முடியும்டான்னு பாசிட்டிவா என்கரேஜிங்கா பேசுவாங்க. எப்படி அம்மா சென்டிமெண்ட்டை போடுறான் பாரு. அதுக்கப்புறம் வந்து சபரியோட ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வினோத்தோட ஃபேமிலி வந்தாங்க. வரும்போதே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்க இருந்த ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க ஒய்ஃப், அதாவது வினோத்தோட ஒய்ஃப் வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னு பின்னாடி நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஜெகா குட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. இதுக்கப்புறம் அவங்க வந்து டாஸ்க் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ டாஸ்க்லாம் முடிச்சுட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது வினோத்தோட ஒய்ஃபும். உட்கார் பாக்கி அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு 2 பேரும் கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. இந்த லங்கெல்லாம் பார்த்து தானே நீ மாமனை லவ் பண்ணீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து, ஏன் இவ்வளவு மேக்கப் போட்டு வச்சிருக்க, நீ மேக்கப் போடாம நல்லா தானே இருப்ப, மூஞ்சில பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்படின்னு அவங்க கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வினோத்தோட ஒய்ஃப் வந்து, இவரோட மூஞ்ச பார்த்தா நானே சிரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச பார்க்காமையே எங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறேன் பாரு. இதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்கிட்ட வந்து யாராவது பேச வந்தாங்கன்னா பேசுறத கேளு, அப்புறம் சண்டை போட வந்தாலும் அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் பேசு, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க,
கேக்கட்டி போங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் பேசுனாங்க. அதாவது நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன்ல அந்த மேட்ரு. அதாவது நான் உன்னோட வீடியோ வந்து நிறைய விஷயம் வந்து நீ தப்பா பண்ற மாதிரி தெரியுது வெளியே, ஆனா நீ தப்பா பண்ணலன்னு தெரியும், மற்றவங்களுக்கும் தப்பா தெரியலன்னு தெரியும். பட் வெளியே ஒரு 30 செகண்ட் போதும், அதை வந்து ரீல்ஸா கன்வெர்ட் பண்ணி போட்டா அது வேற மாதிரி மீன் ஆகுது. ஸோ பார்த்து ஜாக்கிரதையா இரு, உனக்கு நிறைய ரீல்ஸ் இருக்கு, வாடி வெளியே வா அப்படின்னு பாக்கியா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. A few minutes later. இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. இதுக்கப்புறம் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி வினோத்தோட ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே போலக்கு. ஸோ சடனாக இருந்தனால கேக் இல்லை. ஸோ அதனால ஆப்பிளை வெட்டி கொண்டாடிட்டு அப்புறம் வெளியே போனாங்க. வெளியே போனதுக்கப்புறம் வினோத் பைப்பில் எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்களேன். இதை பார்த்த பிக் பாஸ் வந்து என்ன வினோத் என்ன டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, எது உன் ஒய்ஃப் வெளியே போனதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு மாதிரியா இருக்கு உனக்கு அப்படிங்கிறதுக்கு இல்லை பிக் பாஸ் அப்படின்னு பீஸ் சமாளிக்குது. ஆனால் நம்மளுக்கும் பார்க்கும்போது எப்பாடி போயிட்டாப்பா இவ இருந்தா வந்து நோண்டி நோண்டி நிறைய விஷயம் தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டா, வெளியே போன சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ மேற்கொண்டு இலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே, இது ஜாலியா? இதுக்கப்புறம் வந்து பாரு, கனி, விக்ரம், சபரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டுல இருந்து வந்தா எப்படி பேசணும் அப்படின்னு பாரு பேசிட்டு இருந்தா. அப்போ வந்து என்ன சொல்றானா, என் அண்ணனை பார்த்தா எனக்கு பயம், அண்ணன் மட்டும் வந்தா என்ன சொல்ல போறானோ என்ன செய்ய போறானு தெரியல, அண்ணன் மட்டும் வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து சும்மாவா இருப்பாங்க, ஓ உனக்கும் அண்ணனை பார்த்தா பயமா, அப்போ அண்ணனை விட்டாதான் கண்டன் கிடைக்கும், கம்மு ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு உள்ள விடுவாங்க. உள்ள விட்டோன்னு என்ன நடக்கும் தெரியுமா, விக்கிற விலைவாசிக்கு பால் பழம் பாதாம் எல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் வந்து அமித் வந்து சாண்ட்ரா கிட்ட கனியை பத்தி இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்காங்க, சாரி கேட்கறது கூட அவங்க வந்து சிரிச்சுட்டே வந்து கலாச்சி பேசுற மாதிரி அப்படின்ட்டு கேட்கறாங்க, ஒழுங்காவே இல்ல அப்படி இப்படின்னு இந்த பீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்த சாண்ட்ரா வந்து அவ அப்படித்தான் அப்படின்னு பேசுவாங்க பார்த்தா இல்ல அவங்க டோனே அப்படிதான், மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க, நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் பழகும் போதுதான் தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வந்து பாசமலர மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை எதிரில் நின்று பார்த்து உங்களை எதிரியாவே நினைச்சிட்டேன், பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அமித்தோட மேட்ரு, அதாவது பாரும் அமித் தப்பா பேசினாங்களே அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பீஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. இப்படி சடனா சேஞ்ச் ஆகிறதுக்கு சாண்ட்ராக்கு என்ன நடந்திருக்கும், நேத்து பிரஜன் வந்து தனியா ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ.